ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம குரு வக்ரநிலை அடையும் போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சுப கிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜ கிரகமாக கருதப்படுபவர் ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரம்னா என்னன்னா பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். இப்ப இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அவர் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல அந்த வக்ரகதி அடைகிறார். அந்த மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்திலிருந்து அவர் ஒவ்வொரு பாதமாக பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இந்த வக்ர நிலை. எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 அளவில் வக்ரகதியிலிருந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். இப்படி இயல்பு நிலைக்கு மாறுகின்ற அந்த குரு பகவான் அந்த டயத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல வக்ரகதி அடைந்த அந்த குரு பகவான் மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 4 பாதங்களை கடந்து பின்னோக்கி வருகிறார். இதுதான் குரு பகவானின் வக்ரகதி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதங்கள் எத்தனை மாதங்கள் இந்த மாதிரி குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ர நிலையிலே இருக்கிறார். தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். முக்கியமா நம்ம இதுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரு பகவான் சுப கிரகம், அவர் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து பாபத்தன்மையை பெறுகிறார். பாபத்தன்மை பெறும்போது கெடுபலன்களையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த 40 நாட்கள். இப்படி இந்த கெடுபலன்களும் சுப பலன்களும் சேர்ந்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. சில பேருக்கு, சில ராசி என்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் கெடுபலனாக மாறும் போது அது சுப பலன்களை கொடுக்கும். அவர் நல்ல ஒரு நிலையில இருக்கும் போது சுப பலன்கள் கெடுபலன்களாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்க போது. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும், சுய ஜாதகத்துல குரு வக்ரகதியாவே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும் போது அந்த ஜாதகருக்கு நிறைய பலன்களை, சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வக்ர நிலை இருக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்களும் அந்த ஜோதிட ரீதியாக குரு வக்ரநிலை அடையும் போது அவங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வந்தாரு. கடந்த மே மாதம் 1ஆம் தேதி 2ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது அந்த 4 மாதங்கள், 2ஆம் இடம் சொல்றது காலபுருஷனுக்கு, மேஷ ராசி காலபுருஷனுக்கு 1ஆம் இடம், அவர் 2ஆம் இடத்திலேயே காலபுருஷனுக்கு பெயர்ச்சியாய் இருக்கிறார். வக்ரகதி அடையும் போது மேஷ ராசியை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாதங்கள் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இந்த 4 மாதத்துல குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த 4 மாதத்துல குரு பகவான் முதல்ல யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு பாக்ய ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி. அதாவது பாக்ய ஸ்தானாதிபதினா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை தன்னுடைய 2ஆம் இடத்திலிருந்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அதே சமயத்துல விரய ஸ்தானாதிபதி என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுப விரயத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது குருன்னு சொல்லும் போது நம்ம சுப கிரகம்னு சொன்னோம் இல்லையா, அதனால சுப விரயத்தை கொடுக்கக்கூடியவரும் அந்த குரு
குரு பகவான் அவர் உங்களுடைய மேஷ ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல இருந்து இந்த வேலைகளை செய்யக்கூடியவர். இப்போ வக்ரகதி அடைஞ்சாச்சு, சுபகிரகம் பாவத்தன்மையை பெற்றாச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல சில மாற்றங்கள் நடக்க போகுது. பொதுவாகவே மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய குணத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு கோபம் உடையவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய பேச்சே பாத்தீங்கன்னா கரடு முரடாக தான் பேசுவீங்க. எப்போ பார்த்தாலும் யார் எந்த உறவினர்களாகட்டும், எந்த நண்பர்களாகட்டும், எந்த அலுவலகத்திலேயா இருக்கட்டும், இல்ல ஒரு தான் செய்யக்கூடிய தொழிலாளிகள் கிட்ட, தன்னுடைய பணியாளர்கள் கிட்ட அவர்களுடைய வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் கரடு முரடாதான் சொல்வீங்க. கொஞ்சம் நிதானமா அவங்களுக்கு ஒரு அன்போட சொல்லணும். அந்த மாதிரியாலாம் இந்த மேஷ ராசி என்பர்கள் கிட்ட அவர்களுடைய குணாதிசயங்கள் இருக்காது. ஏன்னா எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீங்க எப்போதுமே அந்த ஒரு நேர்மையாக உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையோ செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்துல ஒருத்தருக்கு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல போய் முன்னின்ற உதவி செய்பவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல ஒரு பெயர்ச்சியானது மிக சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்ததுதான். நிறைய ஒரு அளவு கடந்த ஒரு பேரின்பத்தையும், ஏன்னா சில பேர்லாம் வீடு கட்டணும்ன்ற ஒரு எண்ணமே இருந்திருக்காது. ஆனா அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து போகும்போதே அந்த மாதிரியான ஒரு யோகத்தை எல்லாம் கொடுத்த அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 4 மாத காலமாக அந்த வக்ரகதி அடைய போறாரு அப்படிங்கும் போது சில மாற்றங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு கிரகங்கள் தன்னுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய தொழிலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த குரு பகவான் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் தொழில் சம்பந்தமான வருமானங்கள் வருது. ஆனா அந்த வருமானங்கள்ல போதுமானதாக இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு அந்த போதுமான வருமானம் இல்லை. அதே சமயத்துல அந்த வருமானத்துல கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள்னா இந்த மேஷ ராசி என்பர்கள். அந்த கடன் பிரச்சனையினால குடும்பத்திலையும் நிறைய ஒரு சோதனைகளை அனுபவித்தவர்கள்னா இந்த மேஷராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அந்த பாக்கியஸ்தானாதிபதி வக்ரநிலை அடைகிறார். வக்ரநிலை அடையும் போது கொஞ்சம் அந்த மாற்றங்கள் கொஞ்சம் விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குடும்பம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தைகள் கரடு முரடாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை யாரும் கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சதான் குடும்பத்துல கேட்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஒரு இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களை மீறி எல்லாருமே, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மீறி தன்னுடைய தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை கேட்டுட்டு செய்வதா இருக்கும். ஆனா இப்போ இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கும்படியாக குடும்பத்தார்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த 4 மாத காலம் இருக்கும். இந்த 4 மாத காலகட்டத்துல உங்களுக்கு அந்த சுப செலவுகள் எல்லாமே விரயமாகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ நீங்க வீடு வாங்கணும் போறீங்க, இல்ல ஒரு புதிதாகவே ஒரு தொழில் தொடங்கணும்னு போகக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுவதற்கு, அந்த தொழிலை தொடங்குறதுக்குள்ள உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால புதிதாக தொழில் தொடங்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 4 மாதத்துல நீங்க செய்ய வேண்டாம். செய்தீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு மாற்றங்கள் உங்களால தாங்க முடியாத அளவிற்கு இருக்கும். நிறைய பண விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. அதனால பணம் விரயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதையே நீங்க பண்ணினா போதும். புது முயற்சிகள் எதுவும் ஏற்படாதவாறு இந்த மேஷராசி என்பர்கள் நீங்க இந்த 4 மாதம் பார்த்துக்கொள்ளணும். அடுத்து பெண்களாக இருக்கிறீங்கன்னா மேஷராசி என்பர்கள் எப்போதுமே மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் சொந்தமா தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு ஒரு காலமாக தான் இந்த மேஷராசி பெண்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில ஒரு ஆர்டர்ஸ் கொஞ்சம் வீடு தேடி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படி வராது. அப்படியே ஆர்டர்ஸ் வருமானம்
வருமானம் வந்தாலும் அதுல நிறைய விரய செலவுகள், பெண்களுக்கு சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. அதனால பெண்களும் பாத்தீங்கன்னா, மேஷராசி பெண்களும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டமான வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கு. வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைப்பதற்கு, அடுத்த ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. மேஷராசியில பொதுவா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இதுல அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல கடன்கள் அதிகமாக வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. ஏன்னா கேது, அஸ்வினி நட்சத்திரம்ன்றது கேதுவோடைய காரக கிரகம். அந்த கேதுவும் வக்ரமாக இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குருவும் வக்ரமாக இருக்கிறதுனால 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து கடனை அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். வருமானமே இல்லாம இருக்கும். சில பேருக்கு கடன்கள் கிடைப்பதற்கு, தொழில் சம்பந்தமான கடன்கள் கிடைப்பதற்கு, அடுத்து வேலை சம்பந்தமான பர்சனல் லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா அதெல்லாம் அப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இதுல பரணி நட்சத்திர அன்பர்கள், பரணி சுக்கிரனுடைய காரக நட்சத்திரம். அதனால அந்த சுக்கிரனும் குருவும் சேரும் போதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பண விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய நகைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான, அதாவது சில செலவுகளுக்காக, சில சொத்து செலவுகளுக்காக, சொத்து சம்பந்தமான ஒரு விரய செலவுகளுக்காக உங்களுடைய நகைகளை அதாவது அடமானம் வைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் பதவியும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சூரியன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது குரு வக்ரநிலை இந்த மேஷராசி என்பர்களுக்கு. மேஷராசி அன்பர்கள் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம் தான் சொல்லணும். 4 மாதங்கள் நீங்க எந்தெந்த முயற்சிகள்லாம் ஈடுபடுறீங்களோ, அதாவது பிறந்த ஊர்ல இல்லாம வெளியூர்லயோ, வெளிநாட்டிலேயோ, வெளி மாநிலத்திலேயோ இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய முயற்சிகளை இந்த காலகட்டத்துல தாராளமா பண்ணலாம். அது நல்ல வருமானத்தையும் ஒரு நிறைந்த ஒரு வளர்ச்சியையும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது மேஷ ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்துல, அதாவது சுய ஜாதகத்துல குரு வக்ரமாவே இருக்கிறாரு, இல்ல உங்களுக்கு குரு தசா புத்தியே நடக்குது அப்படின்னா இன்னும் பல மடங்கு ஒரு அதிகமான ஒரு சுப பலன்களை, குரு வக்ரமா இருந்தா சுப பலன்கள் தான் கண்டிப்பா வரப்போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஜாதகம் இல்ல, ஜாதகம் எழுதணும், அடுத்து எங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி எப்படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.